ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சிந்து சோலோ ட்ராவலர். ஸோ இன்றைக்கி ஒரு பிளேஸ்க்கு பதிலாக ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா அடிக்கடி கொஸ்டின்ஸ் தான் அது. என்ன அப்படின்னா, ஹவு டு ரீச் காஷ்மீர், அதாவது பட்ஜெட்லேயும் சரி, இல்லை டைமே இல்லை பட் என்னால் ஓரளவு கம்மியாக எப்படி எப்படிலாம் வர முடியும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இந்த கொஸ்டினுக்கு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, பட்ஜெட் விட்டுருங்க. பட்ஜெட் இல்லாமல் இப்போ உங்கள்கிட்ட டைமே இல்லை, ஆனால் எனக்கு ஓரளவு அஃபோர்ட் பண்ண முடியும் ஃப்ளைட் டிக்கெட் அப்படின்னா, நீங்கள் சென்னையிலேருந்து ஸ்ரீநகருக்கு டைரெக்டாக ஃப்ளைட் புக் பண்ணலாம். ஒன்று, அந்த ஃப்ளைட்டுமே டேரெக்டாக வராது, உங்களுக்கு டெல்லியில் வந்துட்டு அதுக்கப்புறம் கனெக்டிங் ஃப்ளைட்டு தான் ஸ்ரீநகர் வரும். இது ஆப்ஷன் நம்பர் 1. அண்ட் ஆப்ஷன் நம்பர் 2 என்னென்னா, ஓகே எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கு, ஆனால் பட்ஜெட்லேயும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சென்னையிலேருந்து டெல்லி வரைக்கும் ட்ரெயினில் வந்துடுங்க. அதாவது 1 டே ட்ரெயின்லாம் இருக்குது. இந்த டொரண்டோ எக்ஸ்பிரஸ், ராஜ்தானி எக்ஸ்பிரஸ்லாம் இருக்குது. ராஜ்தானி கூட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ஆனால் டொரண்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டிக்கெட்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கேட்ரிங்க்குன்னு தனியாக ஒன்று போட்டிருக்கோம் அமௌண்ட்டு. அந்த கேட்ரிங் இல்லாமல் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் 1000 to 1200 ருபீஸ் வரும். ஸ்லீப்பரில் கிடைக்கும். உங்களுக்கு சென்னையிலேருந்து டெல்லி வரைக்கும் 1 டேயில் வந்துடலாம். இன்றைக்கி காலையில் ஏறினீங்கன்னா மறுநாள் காலையில் ஒரு 11 மணிக்கு நீங்கள் டெல்லி ரீச் ஆகிடுவீங்க. ஸோ சென்னை டு டெல்லி 1 டே ட்ராவல்லே உங்களுக்கு முடிஞ்சிடும். அண்ட் இப்போ நீங்கள் டெல்லி வந்தாச்சு இல்லையா? ஸோ டெல்லி வந்ததுக்கப்புறம் டெல்லியிலேருந்து நீங்கள் டேரெக்டாக ஃப்ளைட் எடுத்து ஸ்ரீநகருக்கு வந்துடலாம். அது உங்களுக்கு ஓரளவு பட்ஜெட்டில் வந்துடும். உங்களுக்கு டைம் கம்மியாக இருக்குது, பட்ஜெட்லேயும் பண்ண முடியும் அப்படின்னா இந்த 1 டே ட்ரெயின் அண்ட் டெல்லியிலேருந்து ஸ்ரீநகருக்கு நீங்கள் ஃப்ளைட்டில் வரலாம். அண்டு 3வது ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இன்கேஸ் இல்லை சிந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட டைம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் இன்னும் கூட எனக்கு பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. 3வது ஆப்ஷன் என்ன அப்படின்னா, சென்னை டு டெல்லி அதே அந்த சேம் 1 டே ட்ரெயின்லேயே வந்துடுங்க. வந்துட்டு டெல்லி வந்ததுக்கப்புறம் ஒரு மார்னிங் ஒரு 11 o'clock ரீச் ஆவீங்களா? ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு ஷாப்பிங் பண்ணுங்க. ஏன்னா டெல்லி ஷாப்பிங்க்கு சூப்பரான ஒரு பிளேஸ். எல்லாமே பயங்கர பட்ஜெட்டில் கிடைக்கும். ட்ரெஸ் எல்லாம் வெறும் 30, 50, 100 ருபீஸ்லாம் நல்ல ட்ரெஸ்லாம் கிடைக்கும். ஷூஸ்லாம் சூப்பராக கிடைக்கும். நிறைய மார்க்கெட் பற்றி நான் அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். அண்ட் இப்போ ஓகே டெல்லி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்க. பர்ச்சேஸில் முக்கியமான திங்ஸ் எது வேணுமோ அதை மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நேராக டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுங்க. அதே டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மறுபடியும் நைட்டு ட்ரெயின் கிளம்பும். அதாவது ஒரு நைட்டு ட்ராவல் இருக்கும். ஸோ அந்த நைட்டு கிளம்பி காலையில் நீங்கள் ஜம்மு ரீச் ஆகிடுவீங்க. ஓகே, காலையில் ஜம்மு ரீச் ஆனீங்க அப்படின்னா காலையில் உங்களுக்கு ஃப்ளைட் இருக்குது. அதாவது ஒரு நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே புக் பண்ணிங்கன்னா 1500க்கு கிடைக்கும். இல்லை அர்ஜென்ட்டாக அப்பப்போ புக் பண்ணுறீங்க அப்படின்னா 2500லேருந்து, அதாவது 2000லேருந்து 2500 ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் ஜம்முலேருந்து ஸ்ரீநகர் ஃப்ளைட்டு. ஸோ இதுதான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிற பாருங்க. சென்னை டு டெல்லி 1 டே ட்ரெயின். டெல்லியில் ஒரு ஷாப்பிங் முடிச்சு சேம் டே நைட்டு ஜம்முக்கு ட்ரெயின் ஏறுவீங்க. நைட் ஒரு ஃபுல் நைட் உங்களுக்கு ட்ராவல் இருக்கும். அண்ட் ஜம்முலேருந்து நீங்கள் ஃப்ளைட்டு டேரெக்டாக ஒரு 20 to 30 மினிட்ஸில் ஸ்ரீநகர் வந்துருவீங்க. இது உங்களுக்கு ஷார்ட்டாக இருக்கும். மொத்தமே ஒரு 1.5 டே ட்ராவல் தான் இருக்கும். யூஸ்வலாக நீங்கள் சென்னையிலேருந்து டேரெக்ட் ஸ்ரீநகருக்கு ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தீங்கனாலும் ஒரு கொஞ்சம் பட்ஜெட்டில் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு 15,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு புக் பண்ணியிருந்தீங்கன்னா கூட சென்னையிலேருந்து டெல்லி ஒரு லாங் வெயிட் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பான். கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர்ஸ்லேருந்து 19 ஹவர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த ஃப்ளைட்டு, அடுத்த கனெக்டிங் ஃப்ளைட் ஏறி வந்தவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் சொல்கிறேன், நீங்கள் அங்கே வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக டெல்லி 1 டே டெல்லியிலேருந்து ஜம்மு 1 நைட்டு ட்ராவல் பண்ணிங்கன்னா ஜம்முலேருந்து ஒரு 20 மினிட்ஸில் நீங்கள் ஸ்ரீநகர் வந்துடுவீங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியாக அண்ட் பட்ஜெட்லேயும் கொஞ்சம் ஓரளவு வரும் உங்களுக்கு. அண்ட் மெயினாக இப்போ நம்ம பட்ஜெட் பேக் பேக்கர்ஸ் லைக் மீ அந்த மாதிரி பீப்புளுக்கு நம்ம பார்க்கலாம். அது நீங்கள் எப்படி வரணும்னா சேம் இதே 1 டே ட்ரெயினில் வாங்க. ஏன்னா தமிழ்நாடுல ஸ்லீப்பருமே உங்களுக்கு 820 ருபீஸ் ப்ளஸ் டேக்ஸ் எல்லாம் போட்டு ஆல்மோஸ்ட் 830, 850 கிட்ட வந்துடுது இல்லையா? அதுக்கு ஒரு 150 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு 1000 ரூபாய்க்கோ 1200 ரூபாய்க்கோ நீங்கள் இந்த 1 டே ட்ரெயினில் வரலாம். ஏன்னா டயர்டு இருக்காது. இந்த டொரண்டோ எக்ஸ்பிரஸ் மண்டே அண்ட் ஃப்ரைடே வருதுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு அது ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் 28 ஹவர்ஸ் தான். ஃபாஸ்ட்டாக அந்த 2 நைட் அதில் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நைட்டு ஒரு பகல் மட்டும்தான். ஸோ நீங்கள் டெல்லி வந்துடுங்க. சேம் டெல்லியிலேருந்து ஜம்முக்கு ட்ரெயின் ஜம்முலேருந்து நீங்கள் பஸ் கிடைக்கும், ஷேரிங் கேபு கிடைக்கும். அதாவது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஷேரிங் கேபில் நம்ம ஏறணும் அப்படின்னா 1000 ருபீஸ், அதாவது ரொம்ப கொஞ்ச நேரம் பார்கெயின் பண்ணி அப்படி இப்படி பண்ணாலுமே 850 இல்லை 800 தான் கொடுப்பான். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு 1000 ருபீஸ் கொடுப்பான். நம்ம ஃப்ரண்ட் சீட் கேட்குறோம், இல்லை மிடில் சீட் கேட்குறோம், கேராக இருக்கும், மலை மேலே போகிறது 300 கிலோமீட்டர்ஸ் போகிறதெல்லாம் கஷ்டம் அப்படிலாம் நினச்சிங்கன்னா அது என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு சீட்டு 1500 ரூபாவும், மிடில் சீட்டு 1200 ரூபாவும், லாஸ்ட்டு மட்டும் 1000 ரூபாய் அந்த மாதிரி கொடுப்பான். ஸோ நீங்கள் அந்த மாதிரி போகிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபாய் போட்டு
நீங்கள் ஃப்ளைட்லேயே போயிடலாம். என்ன கேட்டால் நான் ஜம்மு டு ஸ்ரீநகர் ஃப்ளைட் டிக்கெட் வந்து நீங்கள் ஸ்பாட்டில் புக் பண்ணால் கூட 25 அந்த மாதிரி தான் இப்போ வருது. ஆனால் இதுக்கப்புறம் மே ஜூன்லாம் வந்து பயங்கர சீசன் டைம். ஸோ இப்போயே வந்து புக் பண்ணி வச்சுக்கோங்க. குட்டி குட்டி அமௌண்ட்டெல்லாம் சேவ் பண்ணுங்கள். ட்ராவல் சென்னையிலேருந்து நீங்கள் ஸ்ரீநகருக்கு வரணும். இதுதான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஓகே, எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் சம்மரில் வந்து இந்த ட்ராவல் சம்மரில் வந்து உங்களுக்கு இந்த பஸ்ஸெல்லாம் அவைலபிள் இருக்கும், கவர்மெண்ட் பஸ்ஸெல்லாம் அவைலபிள் இருக்கும். அது எங்கன்னா ஜம்மு தவி ரயில்வே ஸ்டேஷன் வெளியில் வந்தீங்கனாலே அங்கேயும் உங்களுக்கு இருக்கும். முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஒரு மினி பஸ் நம்ம வந்துட்டு அங்கேருந்து நம்ம ஏறுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. ரயில்வே ஸ்டேஷன்லேயே உங்களுக்கு மெயின் பஸ்ஸுமே நிற்கிது, நம்மளுக்கு ஸ்ரீநகர் வர பஸ்ஸு. ஸோ டோன்ட் வரி. சம்மரில் எனக்கு போன வருஷம் எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க? 450 ரூபா தான் சார்ஜ், 450 ரூபா 400 ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க. ஆனால் இந்த தடவை வந்து எனக்கு 850 950 சார்ஜ் பண்ணாங்க. அப்போ தான் யோசிச்சே, இன்னொரு 500 ரூபா கொடுத்தா 20 நிமிஷத்தில் போயிடுவேன்டா அப்படின்னு நினச்சேன். ஏன் தெரியுமா? நம்ம அந்த ஹோல் டே ட்ராவல் பண்ணும்போது வாட்டர் பாட்டில் 2 இடத்துல டீ குடிக்கிறதுக்கு நிப்பாட்டுவாங்க. அப்புறம் ஃபுட்டு வந்து சும்மா இல்லை, ஒரு ரைஸு, ஒரு தால், ஏதாவது ஒரு சைட் டிஷ் ஆர்டர் பண்ணாலும் எனக்கு 350 ரூபா கிட்ட வந்துடும். ஸோ இந்த செலவெல்லாம் போனால் ஒரு 400 500 செலவாகிறதுக்கு நம்ம ஃப்ளைட்லேயே நம்ம போயிடலாங்கிற மைண்ட் செட் வந்து இப்போ நிஜமாக எனக்கு வந்துருச்சு. ஏன்னா ரெண்டும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஒரு 100 200 தான் வந்து டிஃப்ரென்ஸ் வருது. ஜம்மு டு ஸ்ரீநகர் சொல்கிறேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்க நீங்கள் ஸ்ரீநகர் அப்படின்னா டோன்ட் வரி. ரொம்ப பயந்துட்டு அப்படிலாம் வராதிங்க. இது ரொம்ப பீஸ்ஃபுல்லான பிளேஸ் தான். அதோட இங்கே வந்தவங்களுக்கு தெரியும் இந்த பீப்புளோட ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் இந்த பீப்புள் எவ்வளோ ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறது. ஸோ இது சேஃபான பிளேஸ் தான். சேஃப்டி பற்றி தான் நிறைய பேர் கேட்குறீங்க. சேஃப் இல்லைன்னா நான் கண்டிப்பாக இங்கே இருக்க மாட்டேன். என் ஃபேமிலியுமே அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க நான் இங்கே தனியாக இருக்கிறதுக்கு. ஸோ இது நிஜமாக சேஃபான பிளேஸ் தான். தாராளமாக நீங்கள் வரலாம். ஒன்ஸ் நீங்கள் காஷ்மீர் வந்துட்டு போனீங்கன்னா மறுபடியும் யூ வில் லவ் டு கம் அகைன். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இது. நம்ம இப்போ வந்து நம்ம வெளியில் கிளம்பிட்டு இருக்கோம் ஒரு பிளேஸுக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் அந்த பிளேஸை பற்றி உங்களுக்கு காட்டப்போகிறேன். பாய். சாப்பிட்ற விலாக் போடலான்னு பார்க்குறேன். ஆனால் எனக்கு எல்லாரும் முன்னாடி சாப்பிட்றதே கூச்சமாக இருக்குது. இதில் வந்து அது அதோட எப்படின்னா அந்த ஃபுட் வ்ளாகர்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னே தெரிலங்க. நிஜமும் கஷ்டம் தான் தெரியுமா? இப்படி கேமரா வச்சுட்டு பார்த்துட்டு சாப்பிட்றது, சொல்கிறது, அதுக்கப்புறம் இப்படி மற்றவங்க பார்க்குறது எல்லாம் நம்ம ஜந்து மாதிரியே பார்த்துட்டு இருப்பாங்களே, வேறு டிஃப்ரெண்ட்டாக வேறு பேசுகிறோமா? ஸோ அதனால் கொஞ்சம் இதாக இருக்கும். அண்ட் முக்கியமாக சவுத் இந்தியனா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு கொஷின் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசிகிட்டே இருப்பாங்க. அதுவுமே வந்து எப்படா முடிப்பாங்கங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் காஷ்மீர் வந்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ லவ் காஷ்மீர். ஸோ அது வந்து நான் 100% சொல்லுவேன். ஸோ வெல்கம் டு காஷ்மீர். ஸோ எனி டீட்டெயில்ஸ் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எனக்கு பிங்க் பண்ணுங்கள். சிந்து சோலோ ட்ராவலர் அஃபிஷியல். ஸோ பை, டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை. சாரி, இன்னொரு முக்கியமான கொஸ்டின் மறந்துட்டேன். அதுவுமே நிறைய பேர் போட்டிருந்தீங்க. அது நினச்சிட்டே இருந்தால் எப்படி மறந்துட்டல. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க காஷ்மீர் வந்து மினிமம் எத்தனை நாள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாம். அட்லீஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மினிமம் 5 to 6 days இங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். அதாவது 6 daysனால் 5 nights அப்படின்னா தான் உங்களால் வந்து ஸ்ரீநகர் 1 day வந்து கவர் பண்ண முடியும். பஹல்காம் வந்து 1 day போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் வந்து வரும்போது உங்களுக்கு 3 நாள் ஆகிடும். அண்ட் குல்மார்க் வந்து மேபி உங்களுக்கு 1 day போதும். ஏன்னா குல்மார்க் வந்து ரொம்ப பெரிய இடம்லாம் இல்லை, ரொம்ப சின்ன இடம் தான். ஸோ குல்மார்க் போயிட்டு வரதுக்கு உங்களுக்கு 1 day. அண்ட் சோன்மார்க்குமே நீங்கள் போயிட்டு வரதுக்கு 1 day. ஸோ 5 nights இருந்துட்டு 6th day வந்து ரிலாக்ஸ்டு ஒரு ஷாப்பிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளம்புறது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் பேசிக்காக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய பிளேஸ் வந்து இது 4 தான். ஸ்ரீநகர், பஹல்காம், குல்மார்க் அண்டு சோன்மார்க். ஸோ சோன்மார்க் மேக்ஸிமம் வேண்டாம். ஏன்னா நீங்கள் பஹல்காம் குல்மார்க் பார்த்துட்டீங்க வின்டரில் அப்படின்னா சோன்மார்க் வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆனது தான் சோன்மார்க். பட் நீங்கள் சம்மரில் வரீங்க அப்படின்னா சோன்மார்க்கும் பஹல்காமும் செம்ம சூப்பராக இருக்கும். குல்மார்க் வந்து வெறும் வின்டரில் தாங்க சூப்பராக இருக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ரீமாக அங்கே வந்து ஸ்னோ இருக்கும். பட் பஹல்காம் அண்ட் சோன்மார்க் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். பேராகிளைடிங் இருக்கும், நிறைய ட்ரெக்கிங் பண்ணுவாங்க, ஹார்ஸ் ரைடிங் இருக்கும், அண்ட் ரிவர் ராஃப்டிங் இருக்கும். ஸோ எக்கச்சக்க ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அண்ட் டால் லேக்லேயுமே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன். ஓகே, பாய்.